யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் சர்வதேச உழைக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நான் இதுல ரெண்டு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ரெண்டு முக்கியமான விஷயங்கள் அவசியமா இருக்குது. ஒண்ணு சாதி ஒழிப்பு, இன்னொன்னு பெண்ணடிமைத்தன ஒழிகிறது. இந்த சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது எப்போ நமக்கு வாய்க்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட மற்ற பிற சாதியினர் சேர்ந்து, அதாவது அவங்களுடைய சாதிய திமிர்கள் எல்லாத்தையும் களைந்து இந்த மக்களோட ஒன்னா நிக்கிறாங்களோ அப்பதான் சாதியை ஒழிக்க முடியும். அதே மாதிரிதான் எப்போ இந்த ஆண்கள் எல்லாம் அவங்களுடைய ஆணாதிக்க திமிர களைஞ்சிக்கிட்டு எப்போ உழைக்கும் பெண்களோட இணைந்து நிக்கிறாங்களோ அப்பதான் இந்த ஆணாதிக்கத்தையும் நம்ம ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சர்வதேச உழைக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்ணே, நீ வெறும் துணிகளை மட்டுமல்ல, லட்சியங்களையும் கனவுகளையும் வெற்றிக்கான அங்கீகாரத்தை மாற்றுப்பார். வடிவமைக்கும் ஒவ்வொரு உடைகளுக்கும் உன் கரையை சொல்லும் என்று கூறுவோம். டெய்லருக்கானது ஒரு பத்தி தான் பேச வந்திருக்கேன். இனிய மகளிர் தின நல்வாழ்த்து. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். நான் இப்போ ரீசெண்ட் வகையில நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு என்கிட்ட வேலை கேட்டு வந்திருந்தாங்க. அவங்க கேக்குறப்போ 2 குழந்தைங்க வச்சிருக்காங்க. வாமா, வேலை வேணும் அக்கா, எனக்கு 2 குழந்தைங்க, நான் தனியா இருக்கேன், சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சிங்கிள் பேரண்ட், சரி ஓகே, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ, எனக்கு டெய்லரிங் தெரியும், எனக்கு ப்ராப்பர் டெய்லரிங் தெரியாது, ஆனா எனக்கு டெய்லரிங் தெரியும் அப்படின்னாங்க. சரி ஓகேமா, நான் உங்களுக்கு ஒரு கிளாத் தரேன், நீங்க அதை ஃபுல்லா ட்ரெஸ் என்ன தெரியுமோ அதை பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க ஒவ்வொன்னு அழுதாங்க. ஏன்பா அப்படின்னு அவங்க ஸ்டோரி சொன்னாங்க. அந்த ஸ்டோரி நான் இதை நான் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இது நல்ல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைச்சது. அதை நான் சொல்லிடுறேன். ஒரு கிராமத்து பொண்ணு, பக்கா லோக்கல் கிராமத்து பொண்ணு, வெளியில உள்ள எதுவுமே தெரியாது அந்த பொண்ணு, வீட்டுக்கு மூத்த பொண்ணு. அவங்களுக்கு வேற ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா அவங்க 2 குழந்தை ஆகுது. ஹஸ்பண்ட் சரியில்லை, ஃபுல்லா தண்ணி பாத்தி தான். சோ குழந்தைங்களை பாக்கணும்னா நமக்கு என்ன தேவை? அமௌண்ட் தேவை இல்லையா? கம்பல்சரி அமௌண்ட் தேவை. ஆனா அதுக்கான ஒரு இது இல்ல. அவங்களோட சேலரி எவ்வளவு அப்படின்னா ரொம்ப மினிமம் பட்ஜெட் கூட வராது. மந்த்லி அந்த சேலரியை வச்சு 2 குழந்தைங்களை பார்க்க முடியுமான்னு கேட்டா இல்ல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்டை விட்டு வெளியில வராங்க. அவங்களால முடியல. நிறைய ஸ்டோரி சொன்னாங்க, அதெல்லாம் சொன்ன டைம் எடுக்கும்ல. அதனால வெளியில வரும்போது 6 மாசம் அந்த குழந்தைங்களுக்கு சரியான சாப்பாடு கூட இல்லை. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒண்ணு என்ன அப்படின்னா டெய்லரிங் மட்டும்தான். அந்த டெய்லரிங்ல ஒவ்வொரு இடமும் கேட்கும் போதும் அவ பொண்ணு தானேன்றதுனால எங்கேயுமே அவளை ஒரு பொண்ணாலும் பார்க்கல, அவளை வேற மாதிரி பார்த்தாங்க. அந்த 2 குழந்தைங்களோட தனியா ஒரு வீடு எடுத்துட்டு தங்கி இருந்தாங்க. அங்க இருந்து ஒரு கடையை ஆரம்பிச்சு, அந்த கடையை ஆரம்பிக்கணும். நமக்கு மெயினா என்ன தேவை? இண்டிபெண்டனா இல்லையா? அமௌண்ட் தேவை. அமௌண்ட் தேவைன்னும் போது அவளுக்கு சுத்தமான பேக்ரவுண்டோ ஹெல்ப்புக்கோ யாருமே இல்ல. அவ ஒரு சின்னதா ஒரு வீட்டுல ஒரு மிஷினை வாங்கி போட்டு அவ டெய்லரிங் பண்ணிதான் இன்னைக்கு ஆரி ஒர்க்கா இருக்கட்டும், ஒரு மெஷின் வச்சுட்டு நிறைய பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு அவ ஒவ்வொன்னா பண்ணிட்டு வரும்போது நிறைய பேர் பேசுறாங்க, ஓ இவ ஹஸ்பண்ட் இல்லாம தானே இருக்கா, இவ என்ன வேணாலும் பண்ணிட்டு வருவா அப்படின்ட்டு. நான் அந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, சந்தோஷங்கிறது வெளியில இல்ல, சந்தோஷம் நம்ம கிட்ட இருந்து வர்றதுதான். இவங்க தருவாங்க அவங்க தருவாங்கலாம் இல்ல. அவ தனியா வெளியில வந்தா தெரியுமா, அவ இன்னைக்கு சந்தோஷமா தான் இருக்கா. ஹஸ்பண்ட் மட்டும்தான் இல்ல, குழந்தைங்களை ஹாப்பியா பாத்துக்கிறா, நல்லா பாத்துக்கிறா. இவங்க ஏதோ சொல்லுவாங்களோ அவங்க ஏதோ சொல்லுவாங்க அப்படி எல்லாம் கிடையாது. எனக்கு என்னால இதுதான் முடியும், இது என்னால முடியும்னா இன்னைக்கு தைரியமா நின்னு ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணிருக்கா அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? எல்லா பொண்ணுங்களுமே எனக்கு இத சொல்லிட்டாங்க, அத பண்ணிட்டாங்க, அதனால நான் ஐயோ எனக்கு பயமா இருக்கு, என்னை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படிங்கிற தயவு செஞ்சு யாரும் அப்படி இருக்காதீங்க. தைரியமா வெளியில வாங்க, இண்டிபெண்டனா இருங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். வெளியில வந்தா மட்டும்தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். இவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, நம்ம போய்கிட்டே இருக்கலாம். பெண்ணுங்களோட அழுகைக்கு வேல்யூ உண்டுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா இல்ல. ஏன்னா பெண்ணுங்க எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க. தைரியம்ன்றது கொஞ்சம் கூட இல்ல. கேட்டா இது ஐயோ இது சொல்லிட்டா இவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களோ, நம்ம தனியா இருக்கோமோ, சிங்கிள் பேரண்ட் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினைப்பாங்க.
சத்தியமா இல்ல. ஒரு ஆணுக்குள்ள அழுகைக்குள்ள வேல்யூ ஒரு பொண்ணுக்கான அழுகைக்கு இல்ல. அதனால தைரியமா வாங்க, சந்தோஷத்தை அடுத்தவங்கள்ட்ட தேடாதீங்க, நீங்க ஹாப்பியா இருங்க. உண்மையாவே மகளிர் தினம்ங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் டே. அது நிறைய பேருக்கு தெரியும். இப்ப உள்ள, அதாவது முன்னாடி தெரியல, இப்ப உள்ள எல்லாருக்குமே மகளிர் தினம்ன்றது ரொம்ப 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 ஸ்பெஷல் டே. அது எனக்கு இந்த மாதிரி பேச ஒரு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து அனைத்து மகளிருக்கும் என்னுடைய சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் தினம் வந்து 1909 பிப்ரவரி 28 வட அமெரிக்க சோசியலிஸ்ட் பெண்களால் மகளிருக்கான அரசியல் உரிமைகளை கோரி ஆர்ப்பாட்டங்கள் அதன் மூலமாக முதல்ல நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் பெண்கள் அரசியல் உரிமைகளுக்காகவும் மற்ற பெண் உரிமைகளுக்காகவும் அனுசரிக்கப்பட்டு 1913 தான் மார்ச் 8 மகளிர் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதை குறித்து மகளிர் தின ஏன் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கறத பத்தி நிறைய வரலாறுகள் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூகுள் பண்ணி கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்குள்ள வந்து நான் போகல. இப்போ வந்து சமகாலத்துல நம்ம வந்து மகளிர் தினம் எப்படி அது ஒரு கொண்டாட்டம் ஆயிடுச்சு. அது வந்து மகளிர் தினம் அனுசரிப்பு அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம் அரசியலாக. அதாவது மகளிர் தினம், இந்த மகளிர் தின கொண்டாட்டங்கள் கூட எப்படி முதலாளித்துவம் பெண்களை வந்து ஒரு சந்தை பொருளாகவும் அடிமைகளாகவும் ஒரு வியாபார நோக்கத்தோட தான் இன்னைக்கு வந்து பெண்களை செயல்பட அந்த நிலைமையில தான் வச்சிருக்கிறது அப்படிங்கிறத சமகாலத்துல நம்ம பாக்குறோம். இன்னைக்கு வந்து பெண்கள் ஆண்டாண்டு காலமாக பெண்கள் உழைத்து வருகிறார்கள். இந்த சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டங்கள் வந்து எல்லா பெண்கள் வந்து வேலை பார்க்கக்கூடிய எல்லா அலுவலகங்களிலும் இன்று வந்து கொண்டாடப்படுகிறது. அந்த இன்றைய நாள்ல மட்டும் ஒரு அரை நாளோ ஒரு நாளோ பெண்களுக்கான ஒரு கொண்டாட்டமாக இது அனுசரிக்கப்படும் போது அந்த வேலை பளுவிலிருந்து நம்ம தப்பித்து நம்ம வந்து ஒரு கலை நிகழ்ச்சிகள் ஒரு கொண்டாட்டத்துக்குள்ள நம்ம போறோம் அப்படிங்கிற அளவுலதான் வந்து பெண்கள் வந்து அதை பாக்குறாங்க. கடந்து ஒரு அறிவு தளத்துல பெண்கள் வந்து நகர்றதுக்கான வாய்ப்பே இல்லாம இந்த இடத்துலயே பெண்கள் வந்து முடக்கப்பட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அலுவலகத்துல வந்து வீட்டுல வந்து எல்லா பெண்களுமே உழைக்கிறாங்க. அதாவது வீட்டுல பணி செய்யாத பொருள் ஈட்டாத பெண்கள் கூட வந்து வீட்டுல உழைக்கிறாங்க. அவங்களும் உழைக்கிற பெண்கள் தான். அதாவது பெண்களுக்கு உழைக்கிறதுக்கு வருவாய் ஈட்டுறதுக்கான அந்த வாய்ப்புகளும் பெண்களுக்கு வந்து இருக்கு. அதுவும் வந்து ஒரு உழைப்பு தான். இந்த அடிப்படையில பார்த்தா வீட்டுல செய்யற அதே விஷயங்களை போய் அலுவலகத்துல செய்யறது வந்து இது ஒரு முன்னேற்றமாக என்னால வந்து பார்க்க முடியல. இது வந்து பெண்களை இதை கடந்தும் அரசியலாக நம்மை சுற்றி நடக்கிற அரசியல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்குது. பெண்கள் வந்து கண்டிப்பாக அரசியலை பேசணும், அரசியலை பயிலணும், அரசியலுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு. அதையும் கடந்து நான் வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை, நான் வந்து மாரத்தான் ரன்னரா இருக்கிறேன். அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா மகளிர் தினத்துல எப்படி அனுசரிக்கிறாங்கன்னா புடவை கட்டி கொண்டு வந்து ஒரு மாரத்தான் நடத்துறாங்க, புடவை கட்டி கொண்டு ஓடணும் அப்படின்றாங்க. இது எந்த அளவுல இது ஒரு முன்னேற்றமாக என்னால பார்க்க முடியல. நம்ம இன்னும் அறிவு தளத்தை நோக்கி பயணிப்போம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. உறவுகளுக்கு வணக்கம். முக்கியமா இந்த பதிவு வந்து இளைய தலைமுறைக்கு, பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் சேர்த்து. காரணம் என்ன அப்படின்னா, பெண்கள் தினம் மகளிர் தினம் கொண்டாடுறது வந்து பெருசு கிடையாது. ஆனா மகளிர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்கணும், ஆண்கள் என்ன எதிர்பார்க்கணும், பெண்கள் வந்து எதை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவு வேணும். 3 விஷயங்கள் மட்டுமே நான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒரு பெண் எப்பவுமே தனக்கான கணவரை தேர்ந்தெடுக்கும் போது 3 விஷயங்களை பண்ணுவாங்க. அதுல 3வது விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய நட்பு முறை, தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட எப்படி இருக்காங்க, பெண் வீட்டாருடைய, அதாவது பெண் வீட்டாருடைய உறவுகள் கிட்ட எந்த அளவுக்கு அன்பா இருக்காங்கன்றத பார்ப்பாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன். அதாவது ஆண் என்பது ஆளுமை, அந்த ஆளுமைக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆண் என்பது ஆளுமை. அப்போ ஆளுமைன்ற போது ஒரு குடும்பத்தை வழி நடத்த வேண்டிய இடத்துல வந்து ஒரு ஆண் மகன் இருக்கிறதுனால
பெண்கள் வந்து முடிவெடுக்கும் இடத்துல வந்து ஆண்கள் இருக்காங்களான்றத கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய கம்யூனிகேஷன் இருக்கு. ஒரு ஒரு விஷயத்த அதிகாரமாவும் சொல்லலாம், அதே சமயம் மென்மையாவும் சொல்லலாம். அந்த மென்மை தன்மையை வந்து வளர்த்துக்க வேண்டியது ஒரு ஆண்களுடைய இயல்பா இருந்ததுன்னா பெண்கள் வந்து கவரப்படுவார்கள். அந்த சொல்லும் தன்மையில வந்து பாத்தீங்கன்னா ஹியூமர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு ஹியூமரா, எந்த அளவுக்கு வந்து சிரிச்சபடி ஒரு விஷயத்த பேச முடியுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முதல் விஷயம் இது வந்து எல்லாருமே நகைப்புக்குள்ளாக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பெண் பொருளாதாரத்துல ஒருத்தர் அதிகமா இருந்தா உடனே அவளை தேர்ந்தெடுத்துடுறா அப்படிங்கறத ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. ஆனா ஒரு பெண் வந்து பொருளாதாரத்துல சிறந்த ஆண்மகனை தான். அதாவது அவ திருமணம் செய்யும் போதோ இல்ல காதலிக்கும் போதோ வந்து அவன் பெரிய அளவுல இல்லைனாலும் அவனுக்கு வந்து அந்த தன்மை இருக்கு, பொருள் சேர்க்கும் தன்மை இருக்குன்றது தெரியும் போது அவள் வந்து தன்னை முழுவதுமாக ஒப்படைக்கிறார். இது வந்து இயல்பு, ஒரு பெண்ணுக்கான இயல்பு. ஆனா இந்த இயல்பை நகைப்புக்குள்ளாக்கி அதுக்கான அந்த என்ன சொல்றது கொடுக்கல, அதுக்கான அந்த உரிமைகளை கொடுக்கல அப்படின்னா அப்போ நீங்க பெண்கள் தினம் இல்ல பெண்களை மேன்மையா பாக்குறது எதுவுமே வந்து பிராக்டிக்கலா உபயோகமா இருக்காது. சோ ஒவ்வொருத்தருமே வந்து எதை நோக்கி செல்கிறோம். ஒரு நல்ல குடும்பம் மட்டுமே வந்து அழகான சமூகமா மாறும். அந்த நல்ல குடும்பம் உருவாகிறதுக்கு ஆண்கள் தான் பெரும் பங்கு வகிக்கிறார்கள் அப்படிங்கறத வந்து அவங்க உள்ளூர உணரணும். காரணம் என்னன்னா நீங்க எங்க பார்த்தாலுமே வந்து பெண்களுடைய வாய்ஸ் எடுபடுறது கிடையாது. அதனாலதான் வந்து பெண்ணியம் பேசுறேன்னு சொல்லிட்டு முரட்டுத்தனமா ஆண்மை தன்மையோட பெண்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க மறுபடியும் சரி பண்ணணும் அப்படின்னா ஆண்கள் வந்து ஆண்களா இருக்கணும். அப்படி ஆண்கள் ஆண்களா இருந்தா பெண்கள் வந்து அந்த மென்மை தன்மையோட அழகான ஒரு குடும்பத்தை உருவாக்கக்கூடியவர்களாக ஆணுக்கு இணையா அவங்களுடைய என்ன சொல்றது எல்லாத்துலயும் வந்து இன்ப துன்பம் எல்லாத்துலயுமே வந்து பங்கெடுக்கும் ஒரு பக்குவமுடைய ஒரு பெண்ணாக வந்து உருவாகுவாங்கன்றதுதான் வந்து இன்றைய மகளிர் தினத்துல நான் சொல்ல விரும்புற விஷயம். அனைவரும் அழகா வாழுவோம். காரணம் ஒவ்வொரு குடும்பம் தான் அழகான சமூகமா மாறும். அப்ப அந்த குடும்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெண் வேண்டும் என்றால் ஆணாக இருக்க வேண்டும். பெண்கள் எந்த அளவுக்கு தான் தொழில நம்ம இந்த காலகட்டத்துல முன்னேறி வந்திருந்தாலும் கூட இந்த பாலியல் குற்றச்சாட்டுங்கிறது இன்னும் குறைஞ்ச பாடே கிடையாதுங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த ஓசைதான் கேட்டுட்டு இருக்கு. அதுவும் சின்ன குழந்தையில இருந்து வயதான முதியவர்கள் வரை தொடர்ச்சியாக இந்த வகை குற்றச்சாட்டுல பாதிக்கப்படுறது வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பாக பள்ளியில் பயிலும் குழந்தைகள், மாணவிகள் இந்த மாதிரியான வழக்குகள் தான் நம்ம அடிக்கடி சந்திச்சுட்டு இருக்கோம், பேப்பர்ல பார்த்துட்டு இருக்கோம். என்னைக்கு இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் குறையுதோ அப்பதான் முழுமையான பெண்களுக்கான ஒரு தினமா நம்ம பார்க்க முடியும். அப்படிதான் என்னுடைய கருத்தை நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த மகளிர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். பெண்களுக்கு அதற்குரிய மதிப்பு மரியாதையும் கிடைக்குதா அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். பெண்களை மதிக்கும் சமூகம், சமுதாயம் இன்னும் முழுமையா நமக்கு கிடைக்கல. இதுதான் நான் வந்து உணர்ந்துட்டு இருக்கேன். நாளுக்கும் நாள் இதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பெண் கருவில் உருவாகும் போதே தன்னுடைய உரிமையை இழந்துட்டு இருக்கா. அது பெண் குழந்தை அப்படின்னும் போது அந்த குழந்தை கருவிலே கலைக்கிறதுக்கு இன்னும் முயற்சிகள் நடந்துகிட்டுதான் இருக்கு. அந்த பிற்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்திலிருந்து நம்ம மீண்டே வரல. அதுல இருந்து நம்ம இன்னும் வெளியில வரல. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு வகையிலையும் வந்து தன்னுடைய உரிமை இழந்துகிட்டு தான் இருக்காங்க. பேசுறதுலயோ, எழுதுறதுலயோ, தன்னுடைய கருத்துக்களை வெளியிடுறதுலயோ. அதே மாதிரி தனக்கான ரைட்ஸ் பெறக்கூடிய எல்லா இடத்துலயுமே அந்த பின்தங்கி நிலையில பாதிப்படைஞ்ச நிலையில இருக்காங்க. ஒரு பெண் பாதிக்கப்பட்ட சூழல்ல அது ஒரு காவல் நிலையத்துல புகார் கொடுக்கும் போது கூட அங்க பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு இல்ல பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே அவளுடைய குரல் வெளியில கேக்குது. அந்த அளவுக்குதான் இன்னைக்கு பெண்களோட நிலை இருக்கு. இதை மாறணும், இதை மாற்றப்படணும். என்னைக்கு நம்ம இதெல்லாம் வந்து மீண்டு வெளியில வரமோ அப்பதான் முழுமையா ஒரு பெண் சுதந்திரத்தை அடையிறா அப்படிங்கறத நம்ம வந்து ஏத்துக்க முடியும். அது வரைக்கும் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். யூ தமிழர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். உமன்ஸ் டே அதுவுமா உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பெண்கள் சாதிக்காத துறை அப்படின்னு எதுவுமே இல்லைங்க. பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இன்னைக்கு ரொம்ப வெல்வர்ஸ்ட் ஆயிட்டாங்க.
அதாவது குக்கிங் முதல் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நாட்டை ஆள்றது முதல் கொண்டு எல்லாமே பெண்களுக்கு தண்ணிப்பட்ட பாடாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த உமன்ஸ் டே அப்படி சாதிக்கக்கூடிய பெண்கள் இன்னும் பல விதமா அவங்கள நல்லா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து முன்னுரிமை நிறுத்தி இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் நிறைய 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 சாதிக்கணும். பெண்களின் நாட்டின் கண்கள் அப்படின்ற வார்த்தைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாக்கணும். நீங்க வேலை செய்யறவங்களுக்கு சொல்லிட்டீங்க, நாங்க ஹவுஸ் ஒய்ஃபுங்க அப்படின்னா பொதுவா வந்து பாருங்க, வேலை செய்யறவங்க நாட்டை முன்னேற்றி கொண்டு போறாங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஹோம் மேக்கர் வீட்டை முன்னேற்றி கொண்டு போறாங்க அப்படின்றதுதான் அர்த்தம். பொதுவா வந்து பாருங்க, ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வீடும் நல்லா இருக்கணும். ஒவ்வொரு வீடும் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அந்த குடும்பம் நல்லா இருந்தா அந்த தெரு நல்லா இருக்கும். அந்த தெரு நல்லா இருக்கு அப்படின்னா அந்த ஏரியா நல்லா இருக்கும். அந்த ஏரியா நல்லா இருக்குன்னா அந்த பர்டிகுலர் சிட்டி நல்லா இருக்கும். ஒவ்வொரு பர்டிகுலர் சிட்டியும் சூப்பரா இருக்கு அப்படின்னா இந்த நாடே நல்லா இருக்குங்க. ஆக ஹோம் மேக்கர்ஸ், நீங்க நம்ம பெருசா எதுவும் செய்ய மாட்டோன்றோமே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்க செய்யற பங்கு இந்த சமுதாய முன்னேற்றத்துல அப்படிங்கறது எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு தான் சொல்லலாம். ஒவ்வொரு பெண்ணும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா கொண்டாடக்கூடிய தினம் எது அப்படின்னா இந்த அன்னையர் தினம், பெண்கள் தினம். இதெல்லாம் நம்ம வந்து நமக்காக கொடுத்துக்க கூடிய ஒரு அங்கீகாரம், மரியாதை, சமுதாயம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயும் எந்துவா, எப்பயுமே சந்தோஷமா, எப்பயுமே போராடுற குணம், பெண்ணறிவு, நுண்ணறிவு அப்படிம்பாங்க. அந்த நுண்ணறிவை பக்காவா யூஸ் பண்ணி இன்னும் பெரிய லெவல்ல சாதிக்க பாருங்க. வாழ்த்துக்கள். சர்வதேச மகளிர் இன்று மார்ச் 8, 2025 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மகளிர் தினம்னா சாதாரணமா விமன்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பெண்கள் வந்து அன்னைக்கு அழகி போட்டி நடத்தணும், கோல போட்டி நடத்தணும், இந்த மாதிரிதான் ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க பொதுவா. ஆனா பெண்களும் போராட்டத்துல குதிச்சு பாலின பாகுபாடு இல்லாத ஒரு சமுதாயத்தை கொண்டு வரணுங்கிறக்காக 1908 ஆரம்பிச்சப்பட்ட போர் இது. அதுல வந்து கிட்டத்தட்ட 15,000 பெண்கள் உள்ளிருப்பு போராட்டம் இருந்து மகளிருக்கு சம உரிமை வேணும், சமத்துவம் வேணும், ஊதியத்துல இருந்து உழைக்கும் நேரத்துல இருந்து நேரங்கிறது எல்லாத்தையும் சரிசமமாக இருக்கணுங்கிறதுக்காக முக்கியமா போராடிய ஒரு நாள் இது. போராட்டத்துக்கான அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சுதான் உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 1908 இருந்து ஆரம்பிச்சது. உலக அளவுல சர்வதேச லெவல்ல நம்ம மகளிர் தினம் கொண்டாட ஆரம்பிச்சு 116 வருஷம் ஆகுது. ஆனா உண்மையிலே நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கா, சம உரிமை கிடைச்சிருக்காங்க இல்லைன்னா சொல்லணும். வெக்கப்பட வேண்டிய விஷயம் இது. ஏன்னா பெண்களே புரிஞ்சுக்கல, பெண்களாக நாமே அதை புரிஞ்சுக்கல. எதுக்காக இந்த மகளிர் தினம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கல. நம்ம எல்லா விதத்திலயும் ஆண்களோட மேல் அப்படிதான் நம்ம நினைக்கணும். நம்ம எல்லாத்துலயும் ஆண்களோட கீழ்ங்கிற மாதிரி நம்மளை நினைச்சுக்கிட்டு நம்மளை நம்மளே தாழ்த்திக்கிறோம் சொல்ல போனா. இதுதான் இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு நான் பேச வேண்டிய முக்கியமான ஒரு கருத்து. பெண்களுக்காக நான் பேசுறது ஒரு விஷயம் இந்த முக்கியமா பதிவிட விரும்புறேன். சோ நீங்க அந்த மாதிரி உங்களோட வட்டத்தை ரொம்ப குறுக்காதீங்க. நமக்கு அதாவது பெண்களை பூவு, பூமி மாதா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள் காளி. நமக்கு 1000 கைகள் இருக்கு, 1000 கண்கள் இருக்கு, 1000 சக்திகள் இருக்கு. நம்ம சக்திகளை நம்ம உபயோகப்படுத்தணும். இதுதான் பெண்களுக்கு நான் சொல்லிக்க விரும்பிய முக்கியமான ஒரு கருத்து. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்கள் எல்லோரும் ஒற்றுமையோட செயல்பட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உலகம் முழுவதும் ஏற்படுத்தணும்னு இந்த உலக மகளிர் தினத்தன்னைக்கு நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.